ஹாய் மக்களே, அம்மாஸ் இன்ஃபோலேருந்து சுலோச்சனா அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி குழந்தைகளுக்கு கடவுளின் பெயரை வையுங்கள் என்பது பற்றி விளக்கப் போகிறேன். அசாமிலன் என்ற அந்தணன் ஒருவன் தன் மனைவியை பிரிந்து காதலியோடு வாழ்ந்து வந்தான். அவனுக்கு 10 குழந்தைகள் பிறந்தன. பிள்ளை பாசம் அதிகம் உள்ளவன். அதனால் தன்னுடைய கடைசி மகனுக்கு நாராயணன் என்று பெயர் சூட்டினான். அவனுக்கு கடைசி காலமும் வந்தது. அவன் நோய்வாய்ப்பட்டான். யமதூதர்கள் வந்து விரட்டினர். அவனுக்கு பயமும் வந்தது. நாக்குலர ஆரம்பித்தது. புலம்ப ஆரம்பித்தான். பிள்ளை பாசம் மிக்கவன் அல்லவா. அதனால் அவன் தன்னுடைய கடைசி மகனை, பாசமிகு மகனை நாராயணா நாராயணா என்று அழைத்தான். பாசமிகு குழந்தையும் உடனே ஓடி வந்தான். அவன் வருவதற்குள் அவன் உயிர் பிரிந்தது. வாழ்நாளில் அவன் நாராயணன் நாமத்தை, அந்த மகனின் பெயரை சொன்னதால் மட்டுமே சொல்லியிருக்கிறான். அதனால் கடைசி நேரத்தில் அவன் நாராயணன் நாமத்தை உச்சரித்ததால் வைகுண்டத்தில் இருந்து நாராயணன் தூதர்கள் வந்தார்கள். யமதூதர்களும் நாராயணன் தூதர்களும் ஒரே இடத்தில் இருக்க, இவன் மகா பாவி அல்லவா, மனைவியை விட்டு பிரிந்தவன், இவனை யமபட்டணத்திற்கு அழைத்து செல்வதுதான் சரி என்று வாக்குவாதம் செய்தனர். ஆனால் கடைசி நேரத்தில் அவன் நாராயணன் நாமத்தை உச்சரித்ததால் அவனுடைய பாவங்கள் விலகிவிட்டன. அவனுடைய ஆத்மா புண்ணிய ஆத்மாவாகிவிட்டது. அதனால் இவன் நாராயணன் வாழும் வைகுண்டத்திற்கு செல்ல தகுதி பெற்றுவிட்டான் என்று கூறினார்கள். அப்போது அந்த அசாமிலன், நாம் இதுநாள் வரையில் நாராயணன் நாமத்தையோ அல்லது இறை நாமத்தையோ சொல்லவில்லையே என்றும், மனைவிக்கு துரோகம் செய்துவிட்டோமே என்றும் வருந்தினான். பரமகாருண்ய மூர்த்தியான நாராயணன் அவனுடைய பாவங்களை எல்லாம் விளக்கி நாராயணன் என்று ஒரே முறை சொன்னதற்காக அவனை வைகுண்டத்திற்கு நாராயணன் தூதர்கள் அழைத்து சென்றனர். நம் வாழ்நாளை வீழ்நாள் ஆக்காமல் இருக்க வேண்டும் என நினைத்தால் நாம் இறைநாமங்களை சொல்ல வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரே நாளில் யாருக்கும் பக்தி மார்க்கத்தில் இறங்கிவிட முடியாது. இளமை முதலே நம்முடைய குழந்தைகளுக்கு இறைநாமத்தை சொல்லித்தர வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களையும் சொல்லித்தர வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களும் புரிந்து கொள்வார்கள். இறைநாமங்களை நம் குழந்தைகளுக்கு வைப்பதன் மூலம் நாம் அவர்களை கூப்பிடும்போது இறைநாமங்களை சொன்னவர்களாவோம். அதனால் இறைநாமங்களை சொல்வதன் மூலம் நமக்கு மோட்சம் கிடைக்கும். எல்லாம் அவன் செயல். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார்.